வணக்கம் guys, வெல்கம் பேக் டு our channel ட்ரைலர் சக்சஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த 2025 எண்டுக்கு வந்தாச்சு. டிசம்பர் மாசம் வந்தாலே நம்மளுக்கு அந்த வருஷத்துக்கான படங்களை பத்தி பேசுறது ஒரு வழக்கம்னு வச்சிருக்கோம். எங்க சேனல்ல ஒரு 2 வருஷம் தான் வருது, இது 2வது வருஷம் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருக்கோம். இந்த வருஷத்துக்கான எப்போதும் பண்ற மாதிரி நாங்க பண்ணுவோம். ஆனா இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், தம்ப்நெயில் பார்த்திருக்கலாம். 2025ல வந்த நல்ல படங்கள், ஆனா அதுக்கான ரெகக்னேஷன் அந்த படம் வந்துடா, ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த படம் ஹிட் ஆச்சா அப்படின்னு அந்த லிஸ்ட்ல ஹிட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா ஹிட் ஆயிருக்காது. சரி, ஓடிடிலயே வந்தாலும் அந்த படம் பத்தி பேசினாங்களான்னு ஒரு கட்டத்துல பேசியிருப்பாங்க. பட் என்னன்னா இருந்தாலும் அந்த பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற ரெகக்னைசேஷன், ஏன்னா போட்ட காசை எடுக்கணும், அங்கதான் இருக்கு. ஒரு ரெகக்னைசேஷன் வருது என்னைக்குன்னா அன்னைக்கு செலிப்ரேட் பண்றதா அந்த படத்தோட இது எல்லாருக்குமே நல்லா இருக்கு. நீங்க பின்னாடி செலிப்ரேட் பண்ணலாம், கல்ட்டு ஸ்டேட்டஸ் கொண்டு போகலாம். பட் அந்த வேலை பார்க்கறவங்களுக்கு அதுதான் கிரெடிட். ஏன்னா கல்ட்டு ஸ்டேட்டஸ் நீங்க லேட்டா கொண்டு வருவீங்க, அதுக்குள்ள அந்த டேரக்டர் ஃபர்ஸ்டேட் ஆகி அந்த மாதிரி படமே அவன் எடுக்காம போயிடுவான். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. செல்வராகவன் மாதிரி ஒரு நம்ம லேட்டா செலிப்ரேட் பண்ணா செல்வராகவன் லிட்டரலி அதுக்கப்புறம் கரியரே முடிஞ்சிச்சு அவருக்கு. அந்த மாதிரி இந்த வருஷத்துல ஒரு நல்ல படம் பா, ஆனா அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபெயிலியர். அந்த மாதிரி ஒரு 10 படம் எடுத்துட்டு வச்சிருக்கோம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரைலர் சக்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களை மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு அந்த ஐ பட்டனால கொஞ்சம் வீடியோஸ் போக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரைட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு 10 படம் வச்சுக்கிறோம். ஸ்பெசிபிக் ஆர்டர்னு சொல்ல முடியாது. பட் எங்களுக்கு நான் எடுத்த ஒரு படம், இதுல ரிலீஸ் வைஸ்க்கு கூட சொல்லலாம். இதுல எல்லா லாங்குவேஜும் சேர்ந்துடுறான், தமிழ் மட்டும் கிடையாது. கொஞ்சம் ஹிந்தி படங்களும் இருக்கு. அதை வச்சு தான் எனக்கு மனசுலாம் தொட்ட ஒரு படம்லாம் தான் சொல்ல போறோம். ஆனால் மேஜரா தமிழ் படம் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல எந்த படம் பத்தி பார்க்க போறோம்னா பாட்டில் ராரா. ஓகேவா, இது யார் நடிச்சிருக்காங்க, நம்ம குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடிச்சிருப்பாங்க. அது ஒரு டெபியூ டைரக்டர் தினகரன் சொல்லிட்டு ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. லிட்டரலா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ட்ரிங்க் அடிக்ட், அவன் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போறான். அப்பயும் மீறி அவன் மாற மாட்டான். பட் குடிப்பழக்கத்தால அவன் மொத்த ஃபேமிலி எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்னு ஒரு லைவ்லியான ஒரு டிராமா. லிட்ரலா இந்த ப்ராப்ளத்தால அஃபெக்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை தழுவி எடுத்த மாதிரி தான் இருக்கும். லிட்ரலா இந்த குடிப்பழக்கத்தை இன்னமும் வச்சு அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆகணும்னா இந்த படம் பார்த்தா கண்டிப்பா ஒரு கட்டத்துல ஒரு பாயிண்ட்ல மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஆனா அந்த படம் அவ்வளோ போவே இல்லை. அந்த படம் லிட்ரலி அது ஒரு நல்ல குவாலிட்டியான படம். ஏன்னா இது குடும்பஸ்டனோட வந்துடும் அந்த டைம். நான் என்ன நினைச்சேன், சரி அட்லீஸ்ட் குடும்பஸ்டன் மாதிரி அதுவுமே ஒரு நல்ல படம் ஓடுன்னு பார்த்தா, பட் இட் டிட்ன்ட் கோ வெல். பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு படம். இந்த படம் நீங்க இது வரைக்கும் பார்க்கலாம். இப்போ ஆகா ஓடிடியில் இருக்கு, கண்டிப்பா இது வரைக்கும் பார்க்கலாம், போய் பாருங்க. 2வது இந்த லிஸ்ட்ல காதல் என்பது பொது உடைமை, அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படம் யாருக்கு ஓடிச்சோ இல்லையா, எங்களுக்கு நல்லா அந்த வியூஸ் போச்சு. பட் அந்த படம் தேட்டரிக்கெல்லாம் போகிறதுக்கு, ஓடிடியா போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னா அவங்க காட்டுற கண்டென்ட். ஓகேவா, நம்ம கண்டென்ட் வே அகட்லாம் சொல்ல முடியாது. கரெக்ட் தான், கரெக்டான டைம்ல தான் வந்திருக்காங்க. பட் இன்னும் நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இதுவுமே இல்லை. லிட்டரலி லெஸ்பியன், அவங்க ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க, அதை வச்சு பேஸ் பண்ற ஒரு படம் தான். சூப்பரா எடுத்திருப்பாரு. இந்த படத்தோட டைரக்டர் யாரா ஜேபி. அவருக்கு இதுக்கு முன்னாடி லென்ஸ்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல, அதுமே சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா டிஃபரெண்ட் சைசஸ் ஆஃப் சொசைட்டி இருக்கும் அதுல, அந்த படத்துல. எனக்கு அதான் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது. நீங்க இது வரைக்கும் பார்க்கணும்னா இந்த படம் எங்க அவைலபிளா இருக்குன்னா பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. இது தமிழ் படம் தான். 3வது இந்த லிஸ்ட்ல குவைட் சர்ப்ரைசிங் தான், ஒரு பெரிய ஹீரோ படம். ஆனா இப்போ வரைக்கும் நம்மளுமே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், ஏன் இந்த படம் ஓடவே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருந்துட்டே இருக்கும். அது என்ன படம்னா வீரதீரசூரன். என்ன படமா நல்லா இருக்கும். நம்ம அருண்குமார் படம். லிட்டரலி சிட்டா மாதிரி ஒரு பயங்கர பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் வர ஒரு படம். இது விக்ரமோட ஃபார்மால அடிச்சுடா. ஏன்னா விக்ரம் ஒரு லீன் பேட்ச்ல இருக்காரு. எந்த படமும் ரீசெண்டா ஓடல, அதனால இந்த படம் அடிச்சாங்களா இல்ல அந்த படம் ரிலீஸ் தப்பா நடந்தது. ஏன்னா ரிலீஸ் பிரச்சனை ஆகி அந்த படம் நைட் ஷோரா, அன்னைக்கான ஃபர்ஸ்ட் டேல நைட் ஷோரா ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, சரி நான் என்ன நினைச்சேன், சரி அட்லீஸ்ட் ஓடிடி வந்துருப்பா, ஓடிடிலாம் ஆகா ஓகான்னு பேசுவான்னு பார்த்தா ஓடிடிலுமே யாரும் பேசல. ஒரு மாதிரி பசில் தான். ஈவன் விக்ரமோட பையன் துருவ் விக்ரம் அவருமே பைசன்ல சொல்லிப்பாரு, ஒரு படம் எங்க அப்பா படம் ஏன் ஓடலன்னு யாருக்குமே பசிலான ஒரு படம் வீரதீரசூரன். அட்லீஸ்ட் இந்த மாடர்ன் பிலிம் லவர்ஸை அட்ராக்ட் பண்ணணும், ஏன் அட்ராக்ட் பண்ணல. ஒரு நல்ல படம், ஒரு நாளுக்குள்ள நடக்கிறது ஒரு கேங்ஸ்டர் படம் தான்.
அவர் வேலை செய்வான், அவன் வேணான்னு எல்லாத்தையும் போயிடுவான், திருப்பியும் அந்த கேங்ஸ்டர் வந்து ஒரு பிரச்சனை மாட்டிப்பான், அது ஹெல்ப் பண்ண வருவான். ஆனால் ஹெல்ப் பண்ண போகிற அவன் ஒன்று பண்ணுவான். லிட்ரலாக ஒரு பயங்கரமான ஒரு இதுனா டெக்னிக்கலாக ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும், சூப்பரான ஷாட்டு. விஜய் சூர்யா, விக்ரம், சுராஜ் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஒரு தரமான படம் என்ன கேட்டால், பட் அது ஓடலை, அது ரொம்ப ஷாக்கர் தான். இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த படம் பார்க்கலாம், பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். அடுத்த நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, இது ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தோட பேர் என்ன, சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மலேகான். இந்திஸ் பெல்ட்லையுமே ஒரு ஆச்சரியம் கொடுத்த ஒரு விஷயம் தான். நல்ல கண்டென்ட் உள்ள படம் எப்பவுமே இந்தியில் ஓடாதான், அது வேற விஷயம். பட் ஸ்டில் இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாரா, இதுக்கு வந்து பேக் ஃபயர் ஆச்சு, எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே எனக்கு அந்த ஒரு கிரிட்டிக்ஸ். பட் நான்லாம் ஓடிடி வந்துதான் பார்த்தேன், ஒரு நல்லா இருக்கேடா அப்படின்னு இருந்துட்டு. அதுவும் ஒரு சினிமா லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக பிடிக்கும். ஒரு சின்ன ஊரில் சினிமா ஆர்வம் கொடுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களே அவங்க காசு போட்டு படம் எடுத்து அவங்க ஊர் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி அது ஒரு கட்டத்தில் பயங்கர ரீச் ஆகி அந்த ஊர் சுற்றிப்பட்ட ஊரும் எல்லாரும் சேர்ந்து பார்க்க வருவாங்க. அது பெருசாகி அவங்க ஒரு பெரிய ஆள் ஆவாங்க. அதுக்குள்ள ஒரு ஈகோ இஷ்யூ வரும், சூப்பராக இருக்கும். அதான் அந்த கிளைமேக்ஸ்லாம் செம்ம ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எனக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப பிடிச்ச படத்தில் இது ஒரு படம். பட் இந்த படம் இப்போ வரைக்குமே பெருசாக நிறைய பேர்கிட்ட ரீச்சே ஆகலை. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படமும் எங்கே இருக்குன்னா பிரைம் வீடியோவில் தான் இருக்குது. முக்கால்வாசி எல்லா படமுமே இந்த லிஸ்ட்டில் பிரைம் வீடியோவில் தான் இருக்குது போல. இந்த லிஸ்ட்டில் வந்து இன்னொரு ஒரு ஹிந்தி படம் தான், அது வந்து டைரக்ட் ஓடிடி வந்த படம். அந்த படத்தோட பேர் என்ன, ஸ்டோலன். லிட்ரலா அந்த படம் வந்து ரன் டைம் எல்லாமே சீட் எட்ஜில் இருக்கும். எப்போதுமே த்ரில்லர்னா ஓடிடியில் பயங்கரமாக போகும். பட் ஸ்டில் இந்த படம் ஓடலை. அதுக்கான ரீசன் வந்து கரெக்டாக எனக்கு டிஃபைன் பண்ண தெரில. மேபி இது தமிழ் டப்பிங்கில் வரல, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் டப் பண்ணி விடல நெட்ஃப்ளிக்ஸ். அது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ விட்டாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல, நான் பார்க்கும்போது அது அவைலபிளாக இல்லை. அது ஒரு சாலிட் ரீசன் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. பட் என்னடா ஒரு நெயில் பிட்டான படம், ஒரு தீரன் மாதிரி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, அதே மாதிரி செம்ம கிரிப்பிங்கான ஒரு லிட்ரலாக எனக்கு வந்து அந்த இங்கிலீஷில் லாஸ்ட் பஸ்ன்னு ஒரு படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த அளவு கிரிப்பிங்கான, பட் ஓரளவுக்கு அதில் ஒரு 70 to 80% வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. செம்ம கிரிப்பிங்கான ஒரு படம். நிறைய கேஸ்ட்டை பற்றியும் பேசியிருக்காங்க, அந்த படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பாருங்க. நீங்கள் அது ஒரு த்ரில்லர் பண்ணால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்டே ஆகாது. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் வந்து ஒரு தமிழ் படம், நம்ம வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ண படம். அந்த படத்தோட பேர் என்னன்னா தி பேட் கேர்ள். ஓகேவா, படம் என்னன்னா பயங்கர நெகட்டிவ் வைப்ஸ் கொடுத்துரு. வெற்றிமாறன் அடின்னு அடிச்சாங்க டீசர், ஒரு டீசருக்கு. சரி ஓகேடா, ஒரு பப்ளிசிட்டி வந்து சரி படம் ஓடும் ரிலீஸ் ஆனான்னு பார்த்தா நிறைய பிரச்சனைகள் தாண்டி ரிலீஸ் ஆச்சு. பட் அது ஓடிச்சான்னு கேட்டிங்கன்னா ஓடலை அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம வரட்ராஜில் டெபியூட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய பொண்ணுங்களுக்காக வருவாங்க, நான் எடுத்தேன், அந்த பொண்ணுங்க வரவே இல்லை அப்படின்னு. சரி அட்லீஸ்ட் நானுமே என்னன்னா சரி ஓகே தேட்டரில் அவ்வளோ பெருசாக ஓடாது, பட் ஓடிடியில் ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த படம். பட் ஓடிடியுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு பயங்கர வேவ் கிரியேட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா தெரியல. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 5க்கு 4.5 ரேட்டிங் கொடுக்குற மாதிரியான ஒரு படம் தான். பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். பொதுவாக அந்த அம்மா பொண்ணு ஒரு டைலாக் இருக்கும், அதெல்லாம் வேற லெவலு. ஆனால் எவ்வளோ பேர் அதை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம எவ்வளோ அந்த மாதிரி படம்லாம் பார்க்குறோம்னா அப்புறம் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வரும். நம்ம பார்க்கலாம் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஈவன் நம்ம ப்ரொடியூசர் வெற்றிமாறனே இதான் எனக்கு கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அவரே அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அதுதான் ரீசன். பிரச்சனைகளும் நிறையா வருது. அந்த பிரச்சனையை தாண்டி இவங்க படம் பண்ணும்போது அந்த கரெக்டான அங்கீகாரம் கரெக்டான டைமில் கிடைக்கலாம், அதான் பிரச்சனை. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம், இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கு, போய் பாருங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு பர்சனலாக இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப பிடிச்ச படம் என்னன்னா, அந்த படம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸால எடுத்த படம். அந்த படத்தோட பேர் என்ன, மாயக்கூட்டு. லிட்ரலாக இந்த படம் வந்து மொத்தமே மேக்கிங் 25 லட்சம், மார்க்கெட்டிங் 20 லட்சம் தான் பண்ணாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அந்த படத்தில் தெரியவே தெரியாது. சூப்பராக இருக்கும், எந்த நோன் பேசஸும் இருக்க மாட்டாங்க. பட் அவங்க எடுத்த விதம் சூப்பராக இருந்தது. பயங்கர கிரிப்பிங்கான படம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, ஒரு ரைட்டரு அவர் வந்து அவரோட கேரக்டர்ஸ்லாம் எழுதுவார் ஒரு கதையில். அந்த கேரக்டர்ஸ்லாம் லைவாக வந்தால் இப்படி இருக்கும். அதான் ஒரு ஃபேண்டஸியான படம், சூப்பராக இருந்தது. அந்த ஸ்கிரிப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க் காட் லைக் அட்லீஸ்ட் இந்த டெபியூ ரவுண்ட் டேபிளில் பரத்வாஜ் அவரை கூட்டி இன்வைட் பண்ணி அவரை ரெகக்னைஸ் பண்ணதே ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு சூப்பரான படம், போய் கண்டிப்பாக பாருங்கள். அந்த பட்ஜெட்டுக்காக சொல்ல, படமாகவே இது ஒரு பயங்கர ஒர்த்தான படம். என்ன ரேட் பண்ண சொன்னால் கண்டிப்பாக என் லிஸ்ட்டில் டாப் 10ல் ஒரு படமாக இருக்க வேண்டிய இந்த வருஷத்தில் ஒரு படமாக இருக்கும் இந்த படம். டிசர்வ் தி வாட்ச். இந்த படம் எங்கே அவைலபிளாக இருக்குன்னா பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் வியூஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அட்லீஸ்ட் இந்த படத்துக்காக சொல்லுங்கள். சூப்பர் படம் போகணும், நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க, நான் அடித்து சொல்லுவேன். அடுத்த என் லிஸ்ட்டில் இருக்கிற படம் வந்து காந்தா.
துல்கர் சல்மான் ராணா ப்ரொடியூஸ் பண்ண படம். துல்கர் சல்மான் மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனி பாக்கியஸ்ரீ. ஆக்சுவலாக ஒரு படத்தில் டாப் 3 லைக் ராணா கூட சேர்த்துக்கலாம், பட் ஸ்டில் சொல்றாங்க டாப் 3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. 3 பேருமே ஒருத்தங்களுக்கு போட்டி போட்டுட்டு ஒரு பவர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். எஸ்பெஷலி ஒரு சினிமா லவர்ஸாக இருந்தால் இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பிடிக்கும். பட் அது தேட்டர்ஸாக நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு மிக்சட் ரிவ்யூ வந்ததுன்னா யாருமே வந்து போக விருப்பம் இல்லை. பயங்கர லாஸ் துல்கருக்கு. பட் துல்கர் எனக்கு வந்து படம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் பர்சனல் லைஃப்ல இது ரொம்ப மைல்கனான படம் அப்படின்னு தான் சொன்னார். எனக்குமே அப்படி தான் இருக்கும். ஒரு சினிமா பஃபா வேற லெவலு. என்னன்னா ஒரு படம் நான் திருப்பி ரீவாட்ச் பண்ணலான்னு நினைக்கும் போது என்னால் ரீவாட்ச் பண்ண முடியல. பட் அந்த ரீவாட்ச் ஒருத்தான ஒரு படம் தான். லைக் ரொம்ப பேஷண்ட் இருக்கணும்ல, அந்த படத்துக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அந்த படத்துக்கு கொடுக்குற தாக்கம் இருக்குல்ல, அது பயங்கரமான தாக்கம். என்னடா சினிமா பத்தி ஒரு சினிமா படம் எடுத்தாலுமே அந்த பர்சனல் லைஃப்ல அது நிறைய பேர் கனெக்ட் ஆகும். அவங்க பேசுற விஷயம் மேல் ஈகோ, அந்த மேல் ஈகோ வர ஒரு ஃபீமேல் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறாங்க, அதெல்லாம் அந்த மேஜர் பிளாட். ஆக்சுவலா இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. டிசம்பர் 12 இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கல, போய் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஓடிடில நல்லா ஓடுமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. பட் இப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பட் இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஓட வேண்டிய படம், பட் நிறைய ரெகக்னேஷன் கொடுக்காத ஒரு படத்துல இந்த ஒரு லிஸ்ட்ல நான் இந்த படத்தையும் வைப்பேன். இத்தர் வந்து என்னன்னா ஒரு இந்தி படம் 9வது படம் நம்ம லிஸ்ட்ல. அது என்ன படம்னா லிட்ரலி இந்த வருஷத்துக்கான நம்ம ஒபிஷியல் ஆஸ்கார் சப்மிட் பண்ண படம் இதுதான். அதே மாதிரி கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஓகேவா, ஆஸ்கருக்கு அப்புறம் லைக் பெரிய ஆஸ்கர் வந்து அவார்ட் தான். ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உலக ரொம்ப ஃபேமஸ் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான். இந்த ஃபெஸ்டிவல்ல இந்த படத்துக்கு லிட்ரலி 9 minutes கண்டினியூஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்ச ஒரு படம். நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸி உலகப்பட்ட ஒரு ஃபிலிம் பர்சன், அவர் வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்தை பார்த்து, எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர் மாதிரி இருந்தாரு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தரமான படம் தான். அந்த படத்தோட பேர் என்னன்னா ஹோம் பவுண்ட். ஆக்சுவலாக இது தேட்டர்லையுமே பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணல, ஓடிடிலையுமே யாரும் பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணல. லிட்டரலாக கரண் ஜோகர் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அந்த கரண் ஜோகர் ஒரு இப்போ கமர்ஷியல் படம்லாம் எடுத்துட்டு அவ்வளோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை கேட்டால் இந்த படத்துக்கு இவ்வளோ ரொம்ப பண்ண முடியும்னு ஒரு இதில் சொல்லுவார். அப்படி எதுக்கியா இந்த படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்டில் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு படம், நான் வந்து கேப்பர்னம்னு ஒரு படம் பார்த்தேன், லெபனீஸ் படம். பயங்கர எனக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு. லிட்டரலாக அந்த படம் பார்த்து நான் இன்னொரு தடவை பார்க்கக்கூடாது, நல்ல படம் தான் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் நான் வச்சிருப்பேன் எப்போதுமே. அதில் இந்த படம் கண்டிப்பாக போகும். அந்த மாதிரியான ஒரு தரமான படம் தான். அந்த படத்தில் கேஸ்ட் பிரச்சனை, ரிலிஜியன் பிரச்சனை, லாங்குவேஜ் பிரச்சனை, கலர் பிரச்சனை, அப்புறம் கொரோனாவால் நம்ம சிஸ்டம் இப்படி ஆக்ட் ஆகுது, நம்ம கொரோனாவால் எவ்வளோ ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் ஆனாங்க, அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. லிட்டரலாக ஒரு படத்தில் நிறைய விஷயங்கள் பேசினா கிராம்ப் ஆயிரும். பட் அவ்வளோ விஷயங்களுமே பர்ஃபெக்டாக பேசின ஒரு படம் தான். வேற லெவல் அவுட்ஸ்டாண்டிங் படம் தான். நான் ஒரு படத்தை வந்து ஆஸ்கர் டிசர்விங் நம்ம ஊர்ல இருந்து பெருமையா இருப்பான்னு கொடுத்தருக்கு வேலிட் வந்து இந்த ஹோம் பவுண்ட் அந்த படம் சொல்லலாம். கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் பார்க்கலாம், கண்டிப்பா போய் பாருங்க. அதுவும் நீங்க சினிமா லவர்ஸ், நான் சொன்ன எனக்கு கெப்பர்ன மாதிரி ஒரு படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். டிசர்விங் படம் தான். இந்த படம் எங்க அவைலபிளா இருக்குன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. போய் கண்டிப்பா பார்த்துட்டு ஆல்ரெடி மாயக்கூட்டுக்கு சொன்ன மாதிரி இந்த படத்துக்கும் உங்களுக்கு வியூஸ் வந்து மறக்காம சொல்லுங்க. இந்த நம்ம லிஸ்ட்ல 10வது படம் தெலுங்கு படம். இது நம்ம ராஷ்மிகா நடிச்சு ராகுல் டைரக்ட் பண்ண தி கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகேவா, இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஃபிளாப் தான். அது ஏன் ஃபிளாப்னு நம்மளுக்கே தெரியும். லைக் தெலுங்கு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றதே ஒரு மிகப்பெரிய இதுதான். இப்போ வரைக்குமே ஓடிடில வரைக்குமே தெலுங்கு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்களா நான் பார்த்தா எனக்கு தெரியல. பட் தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை பாராட்டி போடுறாங்க. ஆக்சுவலா லிட்டரலா எனக்கு அந்த படம் பார்க்கும்போது நம்ம அர்ஜுன் ரெட்டியோட படத்துல அந்த ஹீரோயின் இருக்கும், இவன் எல்லாமே பண்ணுவான். அந்த ஹீரோயின்ட்ட ஒரு தடவையா நீ கேட்டியடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தே இருக்கும். அந்த ஃபீமேல் வெர்ஷன் பாரியான ஒரு படமா தான் நான் இந்த தி கேர்ள் ஃப்ரெண்ட்ல பார்த்துருக்கேன். லிட்டரலி ஒரு அர்ஜுன் ரெட்டியில பார்த்துட்டு ஓகேடா இதுக்கு ஆப்போசிட்டா எழுதினாரான்னு தெரியல. ஒரு ரொம்ப நல்ல படம். சில ஃபிளாஸ் இருக்குதா, இன்னும் கொஞ்சம் நல்ல சீன்ஸ் எடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் அந்த இன்டென்ஷனலா அந்த படமா ஒரு சூப்பரான படம். ஆனால் அந்த தெலுங்கு ஆடியன்ஸா இருக்கான ரெஸ்பெக்ட், ராஷ்மிகா மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம் நடிச்சே அந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கார போது அது கைண்ட் ஆஃப் இதுரா. பட் ஒரு நல்ல படம். இது வரைக்கும் பார்க்கலன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் இருக்கு இந்த படத்துல. கண்டிப்பா போய் பார்த்து உங்க வியூஸ் வந்து மறக்காம சொல்லுங்க. அதான் எங்களோட லிஸ்ட். அதை தாண்டி சில இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள்லாம் இருக்கு. அதை நான் ஃபாஸ்டா ரன் த்ரூ மாதிரி பண்றேன். நீங்க பார்க்கலாம் பாருங்க. ஒன்று வந்து காதலிக்க நேரமில்லை நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தலவாரா பிரைம் வீடியோல இருக்கு, ஹவுஸ்மேட்ஸ் ஜி5ல இருக்கு, பெருசு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, டொமினிகன் லேடிஸ் பஸ் இது இருக்கு, எங்க இருக்குமே தெரியல. அப்புறம் ஆர்எம்எல்ஏ, அப்புறம் கடைசியா டிஎன்ஏ. ஆர்எம்எல்ஏ வந்து டிஎன்ஏ வந்து பிரைம் வீடியோல. இந்த வீடியோலாம் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி. இதுமே ஒரு நல்ல வர வேண்டிய படம். பட் கோடிய சப்போர்ட் தியேட்டர்ஸ்ல கிடைக்காத ஒரு படம். இதுதான் எங்க லிஸ்ட். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, நீங்க இந்த படம் சூப்பரா இருக்கும் ஆனா தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, சூப்பரான படம் அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, அதெல்லாம் நான் மிஸ்
பண்ண படமாக இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி படம்லாம் நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக போய் இந்த 10 படங்களையும் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்துட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நிஜமாலே இந்த படம்லாம் அண்டர் ரேட்டட் தான், நான் ஃபெயில் டு செலிப்ரேட்டான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.